வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும், போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில், மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தவிக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தவிக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தவிக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தவிக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தவிக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.